ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுடைய கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ற சாப்டர்லேருந்து. சால்வ் dy by dx equal to 1 plus e power x minus y. சொல்யூஷன் பார்ப்போமா? கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்து எழுதியிருக்கேன். ஈக்குவேஷன் 1ன்னு போட்டுட்டேன். இப்போது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்து நமக்கு நார்மல் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? வேரியபிளை செப்பரேட் பண்ணுவோம். செப்பரேட் பண்ணிவிட்டு இன்டெக்ரல் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதை வேணால் இ பவர் எக்ஸ் பை இ பவர் ஒய்ன்னு நம்மளால் எழுத முடியும். எழுதினாலும் இந்த 1 இருக்கிறதுனால நம்ம வேரியபிளை ஈஸியாக பிரிக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை நான் இசட்னு ஒரு புது வேரியபிள் எடுக்க போகிறேன். புட் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இசட். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோன்னா இங்கே 1 வரும், ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸ் வரும் ஈக்குவல் டு டிஇசட் பை டிஎக்ஸ். இம்ப்ளைஸ் dy by dx என்னமா வரும்? இது இப்படி கொண்டு போயிடுங்க, இது இந்த பக்கம் வந்துடும். ஸோ 1 மைனஸ் dz by dx. எதுக்கு dy by dx கண்டுபிடிக்கிறோன்னா இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஈக்குவேஷன் 1 என்ன ஆகிடும், இந்த dy by dxக்கு பதிலாக 1 மைனஸ் dz by dx வரும் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இ பவர் இந்த இடத்துல இசட்னு வரும். ஏன்னா அதுதான் நம்ம வேல்யூவாக வச்சுருக்கோம். இந்த ரெண்டு 1ஐயும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ என்ன இருக்கும், மைனஸ் டிஇசட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட்னு வரும். இப்போ என்னால் வேரியபிளை ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். எப்படி செப்பரேட் பண்ண போகிறோம், இந்த டிஇசட் இருக்கு இல்லையா, இந்த டிஎக்ஸை இங்கே கொண்டு வந்துடணும், இ பவர் இசட்டை இங்கே கொண்டு வந்துடணும். அப்போ மைனஸ் டிஇசட் பை இ பவர் இசட் ஈக்குவல் டு டிஎக்ஸ்ன்னு வரும். இதையும் மேலே கொண்டு வந்துடலாம், இ பவர் இசட்டை மேலே கொண்டு வந்தால் இ பவர் மைனஸ் இசட். வேரியபிள்ஸை பிரித்தாச்சு, இன்டகிரேட் பண்ணிவிடுவோம். இன்டகிரேட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இ பவர் மைனஸ் இசட்டோட இன்டகிரேஷன் இ பவர் மைனஸ் இசட். இந்த மைனஸ் இசட்டை வித் ரெஸ்பெக்ட் டு இசட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு -1 வரும். அதை டினாமினேட்டரில் போடணும் இன்டகிரேஷனில். இதே டிஃப்ரென்ஷியேஷன்னா நியூமரேட்டரில் போடுவோம். இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் வந்து எக்ஸ். இன்டகிரேஷன் முடித்தாலே ஒரு கான்ஸ்டன்ட் போடணும், அது வந்து சி. ஸோ இந்த ரெண்டு நெகட்டிவும் கேன்சல் ஆகிடும். இ பவர் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ கொஸ்டினில் வந்து எக்ஸ் ஒய் இருந்தது, நமக்கு இப்போ இசட்டாக வச்சுருக்கோம். இதை மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம், மறுபடியும் இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ இது என்ன வரும், இங்கே பாருங்கள், இ பவர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வரும். இந்த மைனஸை உள்ளே கொடுத்தா இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வரும், அதாவது ஒய் மைனஸ் எக்ஸ். ஸோ இ பவர் ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சின்றது தான் ஆன்சர். தேங்க்யூ.